என் பேர் சோனியா. நான் வாய்க்கால்மேட்லேருந்து வந்திருக்கேன். காலையில் என் ஃப்ரெண்டெல்லாம் 5 மணிக்கே வந்துட்டாங்க. நான் இப்போ தான் வந்தேன். எனக்காக இடம் பிடிச்சி வச்சுருக்காங்க. நான் ரசிகராக வந்திருக்கேன். சரிங்க. இதுக்கு முன்னாடி வந்து பல கட்சிகள் வந்து நம்ம கட்சியை வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்க. தாவேகாவை ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் டிவி கேட்க தான். எங்க ஓட்டு தலைவருக்கு தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம். கண்டிப்பா தளபதி தான் வர போறாரு. எனக்கு ஓகேங்கண்ணா. நான் பயந்துகிட்டே இருந்தேன். கரூர்ல வந்து 40 பேர் இருந்தனால இங்கேயும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து லேட்டா தான் வந்தேன். அதனால இப்ப என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எங்க ஓகேயா சேஃப்டியா இருக்காங்களா நான் வரட்டுமான்னு கேட்டுட்டு வந்தேன். பார்த்தா ஓகே. எந்த மாதிரி ஐயோ நிறைய போலீஸ் பார்த்து பாதுகாப்பு வச்சிருக்காங்க. தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. எல்லாமே ஃப்ரீயா பண்ணிருக்காங்க. கரெக்டா உட்கார வச்சிருக்காங்க. நிக்கிறாங்க. யார் மேலேயும் இடிக்கல. நீட்டா இருக்குது. தண்ணி பாட்டில்கள் வேற என்ன மாதிரி உங்களுக்கு வழங்குறாங்க கட்சியில இருந்தா? தண்ணி பாட்டில், தொப்பி, கேப்பு எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. நல்லா வசதியா இருக்கு. பாத்ரூம் எல்லாமே கிளீனா இருக்கு. விஜய் எதை பத்தி பேச போறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் வரட்டும். அவர் கேட்டுட்டு அந்த மாதிரி அவர் புயல் மாதிரி வருவாரு, புயல் மாதிரி போவாருங்கண்ணா. அவர் பேசுறதை நாங்க கேட்கணும். அவர் பார்க்கறதுக்காக நாங்கள் 5 மணிலேருந்து இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் டிவிலே பார்த்து ஃபுல்லாக எக்ஸைட் ஆனதுனால இப்போ நாங்கள் நேரில் பார்க்குறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எனக்கு ஹார்ட் பீட் எல்லாம் நல்லா இருக்குது. எனர்ஜிக்காக இருக்குது. நான் எப்போ வருவார் தலைவர், நம்ம எப்போ பார்ப்போம் அவர் மூஞ்சி நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது எனக்கு. நாங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வாய்க்கால்மேடு. நாங்க அங்கிருந்து வந்திருக்கோம். இவ்வளவு தூரம் காலையில 5 மணிக்கு வந்தோம். எல்லாமே இவர் தாங்க. வேற எந்த கட்சியும் நிக்க முடியாது. எல்லாமே டிவிக்கே தான். எப்பவுமே டிவிக்கே தான். நாங்க வந்து சின்ன வயசுல இருந்து ஃபேன்ஸ், டிவிக்கே ஃபேன்ஸ். விஜய். நீங்க எத்தனை வருஷமா விஜய் ஃபேனா இருக்கீங்க? நான் வந்து பிறந்ததுல இருந்தே விஜய் ஃபேன் தான். எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 20 ஆகுதுண்ணா. 20 வயசு. ஓகே. ஓட்டு இருக்கு. ஓட்டு ஐடி இருக்கு. கண்டிப்பா விஜய்க்கு தானா. விஜய்க்கு தான். ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? ஜெயிப்பார்னா கண்டிப்பா 2026ல விஜய் தான். விஜய் தான். ஓகே. இந்த கேப்லாம் நீங்க காசு கொடுத்து வாங்குனீங்களா? இல்ல ஃப்ரீயா தந்தாங்க. கேப், துண்டு எல்லாமே ஃப்ரீயா தந்தாங்க. எல்லாமே ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. வாட்டர் பாட்டில்லாம் எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே. ஃபுட் ஏதாவது ப்ரொவைட் பண்றாங்களா? எல்லாமே ஃப்ரீ தான். ஃபுட் எதுவும் தரல. ஃபுட் எதுவும் தரல. வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஸ்நாக்ஸும் தரல. எதுவும் இல்ல. ஓகே. வாட்டர் பாட்டில் கொடுத்திருக்காங்க, கேப் கொடுக்குறாங்க, துண்டு கொடுக்குறாங்க. ஓகே. இப்போ விஜய் ரசிகர்களை வந்து தற்குறின்னு சொல்றாங்களா, அதை எப்படி பாக்குறீங்க? அது தற்குறினா அவங்க தானே தற்குறி. நாங்க இல்ல தற்குறி. அவங்க பேசுறதே தற்குறி தான். அவங்க பண்றது எல்லாமே தற்குறித்தனமா தான் இருக்கு. ஓகே. அவங்க பேசுறது எல்லாம் நடக்கிறது செயல்ல எல்லாமே தற்குறித்தனம் தான். நாங்க தற்குறி இல்ல. விஜய் எங்களுக்காக வந்தாருன்னா பெண்களுக்கு கரெக்டான எந்த இது பாதுகாப்பு இருக்கும். 2026ல எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். எந்த இதுமே இருக்காது. ஓகே. இப்போ வந்து இங்க பெண்கள் தனியா ஆண்கள் தனியா பிரிச்சு விட்டுருக்காங்களா? இது சேஃப்னு நினைக்கிறீங்களா? இது ஃபுல்லா சேஃப் தான். ஏன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒட்டுக்கா விட்டுறாங்கன்னா அவங்க அந்த கூடுதலே என்ன இதுக்குன்னு எதுவுமே தெரியாது. தளபதி எங்களுக்கு எல்லாம் நல்லதா. 2020 தளபதிக்கு தான் ஓட்டு ஃபுல்லா. ஓகே. இங்க பாதுகாப்பு வசதி எல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே காவல்துறை எல்லாருமே எங்களுக்கு ஓகே நல்லதா செய்றாங்க. ஒண்ணும் இல்ல. ஒரு கட்டத்துல நின்னாங்கன்னு நினைச்சாங்கன்னா 1000 பேர் நிக்கலாங்கண்ணா. ஆனா இங்க 500 பேர் தான் இருக்காங்க. ஃபுல் சேஃப்டியா இருக்கு. கொஞ்சம் ஃப்ரீயாவும் இருக்கு. நல்லா இருக்கு. பசங்க யாராவது உங்களுக்கு தொந்தரவு பண்றாங்க? யாருமே தொந்தரவு பண்ணல. எல்லாரும் சேஃப்டியா பாத்துக்கிட்டாங்க. பாய்ஸ் தனியா இருக்காங்க, கேர்ள்ஸ் தனியா இருக்காங்க. அவங்களே எதுவும் இல்ல, நாங்களும் இல்ல. எல்லா பசங்களும் சேஃப்டியா பாத்துக்கிட்டாங்க. ஓகே. Thank you.